தொடங்கலாம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்படிதான் வந்துட்டு நம்மளோட தமிழ் மரபுல வந்துட்டு நம்ம வாழ்த்துவோம். பெரும்பாலும் வந்துட்டு திருமணமானவங்களை அந்த மாதிரி நம்ம வாழ்த்துறோம். அது வந்து நிறைய பேரு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் ஒரு நினைவூட்டலாக நான் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கும் கல்யாணம்னா நம்ம இந்த மாதிரி கூட எழுதி பிரிண்ட் பண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். பெரும்பாலும் நம்ம வந்து பாரம் பெற்று பெருவாழ்வுன்னா எல்லாம் நினைச்சுக்குவாங்க. ஓ, என்னது 16 குழந்தைங்க பெற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறதும் உண்டு. நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். இப்ப இப்ப நம்ம வந்துட்டு அது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். 16 செல்வங்கள்ல ஒன்று வந்துட்டு கல்வி. சிறந்த அறிவு. கல்வினா வந்துட்டு சிறந்த அறிவு, நற்பண்புகளும் சேரும் அந்த கல்வியில. 2 வந்துட்டு புகழ், நற்பெயர், நன்மதிப்பு. அந்த மாதிரி நம்ம புகழுக்காண்டி நிறைய பேரு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தவறா கூட செய்யறது உண்டு. ஆனா வந்துட்டு நம்ம வாழ்த்தும் போது அவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கட்டும், யாரும் அவங்கள வந்துட்டு மதிப்பு குறையாம பேசாம இருந்தா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வாழ்த்துறது உண்டு. 3வது வந்து வலிமை. உடலாலும் மற்றும் மனதாலும் மிகவும் ஆற்றல் மிக்க உறுதியான மனநிலை இருக்கணும். 4வது வந்து வெற்றி. செய்யும் செயல்களில் வெற்றி. தடைகள் தாண்டி சாதனை செய்யறதுக்கு அவங்களுக்கு வெற்றி பெற வேண்டும்னு வாழ்த்துவோம். 5வது வந்து நன்மக்கள். இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் பெரும்பாலும் வந்துட்டு திருமணம் ஆனவங்களுக்கே வந்துட்டு இது 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நன்மக்கள், ஒழுக்கமான குழந்தைகள் அவங்க வந்துட்டு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துறோம். பண்புடைய பிள்ளை ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்துறோம். 6வது பொன். பொண்ணுன்னு சொல்லும் போதே வந்துட்டு அங்க வந்து தங்கம்னு வந்துட்டு ஆபரணங்கள் குணம் இருக்கிறதும் மேன்மையான உயர்வு இருந்தாலும் அதாவது தங்கம் வந்துட்டு செல்வத்தை குறிக்குது இல்லையா, பணக்காசு இருந்தாலே வந்துட்டு மேன்மை. அதுக்கு பொண்ணு. 7வது வந்துட்டு வந்துட்டு உணவு, தானியங்கள், செல்வம். தானியம் இருந்துச்சுன்னா வந்து தமிழர் பண்பாட்டில வந்துட்டு மற்றும் உணவின் அடையாளமாக நெல் கருதப்படுது. நமக்கு வந்துட்டு நெல் வயல் வந்துட்டு வேளாண்மை வந்துட்டு மிகவும் முக்கியமானதாக இருக்குது தமிழர் பண்பாட்டில. வறுமை இன்மை அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லலாம். வறுமை இல்லாம இருக்கிறது. 8வது வந்து நல்விதி. அது வந்துட்டு நல்ல செயல் பயன், நன்மையான விதி அல்லது சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை அவங்களுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். நற்பலன்களை தரும் விதி அந்த மாதிரி அமையட்டுமே அப்படின்னு நம்ம மனசார வாழ்த்துறதுக்கு வந்துட்டு நல்விதி. 9வது வந்துட்டு நுகர்ச்சி. வாழ்க்கையில அனுபவிக்கணும். அவங்க பொருள சம்பாதிக்கிறாங்க, பெருமையை சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் வச்சுட்டு அவங்க நல்லபடியா நல்ல உணர்வோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவங்கள மனசார வாழ்த்துறோம். 10வது வந்துட்டு அறிவு. அறிவு வந்துட்டு தீதறியும் அறிவு, நல்லது கெட்டது அதெல்லாம் தெரிஞ்சு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துறோம். 11வது வந்துட்டு அழகு. அழகு வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு தோற்றத்தை குறிக்குது. தோற்றத்தை மட்டும் இல்லாம பொலிவும் குறிக்குது. அவங்க மனசார வந்துட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட பொலிவும் வந்துட்டு அவங்களோட முகம், உடல் எல்லாம் வந்துட்டு பொலிவா இருப்பாங்க. அது அழகு. 12வது வந்துட்டு பெருமை. பெருமைனா அவங்க பெருமையா இருக்கிறது, கௌரவமா மேன்மையா இருக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு பெருமையில சேருது. புகழ், உயர்வு அப்படிலாம் சொல்லலாம். 13வது வந்துட்டு இளமை. நீண்ட கால இளமை. அது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கால இளமைனா வந்துட்டு நம்ம தோற்றத்துல மட்டும் இளமையா இருக்கிறது இல்ல, சின்ன பிள்ளையாவே இருக்க முடியாது இல்லையா. நம்ம தோற்றம் வயது ஏறிக்கிட்டே தானே போகுது. வயது ஏற வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப நம்மளும் வந்துட்டு
நம்ம படிச்ச காலத்துல வந்துட்டு நான்லாம் படிக்கும்போது வந்துட்டு இப்பெல்லாம் முன்னுங்காலதான் வந்துட்டு கம்ப்யூட்டரே வந்துச்சு. இந்த இன்டர்நெட்ன்ற விஷயம் வந்துட்டு நான் ஒரு 90 அந்த மாதிரி சமயத்துல தான் அந்த இன்டர்நெட் வர ஆரம்பிச்சதே. 90 91 தான் வந்துட்டு ஆரம்பிச்சிச்சு. இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம கத்துக்கணும் இல்லையா? அதையும் கத்துக்கிட்டதுதான் வந்துட்டு நம்ம இந்த காலத்தோட இணங்கி நம்ம செயல்பட முடியும். இப்ப வந்து வாட்ஸ்அப்பு அது இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிறதும் வந்துட்டு இளமையில தான் சேரும்னு நான் நினைக்கிறேன். 14 வந்துட்டு துணிவு. துணிவு வந்து பயமற்ற நிலை. அச்சமின்மை, உறுதி மற்றும் நம்பிக்கையா எதையும் செயல்படுறது வந்துட்டு துணிவுல வருது. 15வது வந்துட்டு நோயின்மை, உடல்நலம், ஆரோக்கியமா இருக்கிறது. அதுவும் ரொம்ப முக்கியமா. இந்த 16ல வந்துட்டு இந்த ஆரோக்கியம்ன்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது நான் கருதுறேன். ஏன்னா ஆரோக்கியமா இருந்தா வந்துட்டு ஆரோக்கியமா இருந்தா தான் வந்துட்டு மத்த எல்லா செல்வத்தையும் வந்துட்டு நம்ம நமக்குள்ள வந்துட்டு வரவழைக்க முடியும். 16வது வந்துட்டு வாழ்நாள். அதிக நாள் வாழ்வது, அதாவது நீண்ட ஆயுளோடு நீடித்து ஆயுளும் நிறைந்த ஆயுட்காலம் இருக்கணும் அவங்களுக்கு. ரொம்ப நாளைக்கு அவங்க நல்லா வாழணும். அதுக்காண்டி நம்ம 16வது வாழ்நாள் வாழுது. இது வந்துட்டு இந்த 16ல வந்துட்டு இந்த மன அமைதி, நன்மக்கள், கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமா இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். நீண்ட காலம் வாழ்றதுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வழிவகுக்கும்னு நான் நம்புறேன். அவ்வளவுதான்மா, நன்றி. நீங்க இதுல ஏதாவது நான் சரியா சொல்லல நினைச்சேன்னா நீங்க கொஞ்சம் விவரம் விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்குமா? அதுல அந்த புகழ்ன்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா. நன்றி. இல்ல, நீங்க சொன்னது எல்லாமே நல்லா சரியாதான் இருந்துச்சு. அது அந்த இளமையோட அந்த கணினி எல்லாம் சேர்த்து சொன்னீங்கல்ல, அது இன்னும் நல்லா இருந்துச்சு. இல்லையா? இளமையோடன்னா அது சரியா வராது. அதோட சேர்த்து சொன்னீங்கல்ல, அது இன்னும் நல்லா சிறப்பா இருந்துச்சு. இப்ப புகழ்ன்னு சொல்லும் போதுமா நட்பெயர் நன்மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புகழ்ன்றத கொஞ்சம் நீங்க விரிவுபடுத்தி சொல்ல முடியுமாமா? ஆமா, நன்மதிப்பு நன்னிதுன்னா புகழ் அப்படின்றது வந்து நீங்க புகழை பத்தி என்னதான் நினைக்கிறீங்க? இருங்க, நம்ம இதை இப்ப வந்து நம்ம நிப்பாட்டி. வந்துட்டு ஏதாவது கெட்டது செஞ்சா தானே ஆளுங்க நம்மள தூத்த போறாங்க.